நீங்க இன்னைக்கு சமூக வலைதளத்துல நீங்க ஒரு பதிவிட்டிருக்கீங்க, அது தொடர்பா உங்களுடைய கருத்து? ஆமாங்க, நான் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இப்போ கிராஃபிக் டிசைனராக தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ அது கம்ப்யூட்டர் அனிமேஷன் வந்து ரொம்ப பிரபலமாக ஆகாத ஒரு காலகட்டம். அது 2006-7 காலகட்டங்களில் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறது ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் விசாரணைன்னு ஒரு டைட்டில் நான் பண்ணதுக்காக பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்க. தமிழன் டிவி எம்டிலாம் வந்து எனக்கு தங்கத்தில் மோதிரலாம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நான் கிராஃபிக் டிசைனில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்போ வந்து அங்கே செங்கோட்டையன் ஒருத்தர் வேலை செஞ்சார். நான் தமிழன் தொலைக்காட்சியிலேருந்து மக்கள் தொலைக்காட்சிக்கு மாதிரி அங்கே வெங்காயம்னு ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அடிக்கடி அவர் வருவார். சில நேரங்கள் அவருக்கு தேவையான டிசைன் பண்ணுவார், டைட்டில் அனிமேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு போவார். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு டிவிடியில் அண்ணன் சீமானோட புகைப்படமும் தலைவர் பிரபாகரன் வேற சில ஆளுமைகளோட இருக்கக்கூடிய சில புகைப்படங்களும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இதை இவங்களை எடுத்துட்டு நீங்க வந்து தலைவரும் அண்ணன் சீமானும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான புகைப்படமா எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. நான் எதுக்காகன்னு கேட்கும்பொழுது அவருக்கு நான் சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் பண்ணணும், அவர் வீட்டில் ஃப்ரேம் மாட்டி வச்சா அவருக்கு ரொம்ப பிரபாகரனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. எனக்கும் தமிழ் தேசிய ஈடுபாடு உண்டு, தலைவர் பிரபாகரனை நேசிக்கக்கூடியவன். அண்ணன் சீமானும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை ரொம்ப நான் ஆர்வமா செஞ்சேன். மற்ற வேலைகளை செய்யறதை விட ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப ஆர்வமா செஞ்சு கொடுத்தேன். அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புகைப்படம் வந்து அது அவரை நேரில் சந்திச்சதா சமூக வலைதளங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் வெளியில வந்துச்சு. நான் செங்கோட்டையன்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அது விட்றா, அவர் தேவைக்காக பயன்படுது அப்படிங்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே, இல்லைனா வீட்டில் இருந்திருந்தா யாருக்கு தெரிஞ்சிருக்க போகுது, அது வந்து இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான தலைவரை நம்ம உருவாக்குறதா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கு பிறகு